வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான இந்த உப்பு பருப்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 4 பல் பூண்டு, நல்ல பழமான தக்காளி 2 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், குக்கிங் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, 4 வரமிளகா கிள்ளி சேர்த்துட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் சேர்த்துக்கலாங்க. பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பருப்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா சூப்பரான உப்பு பருப்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.